பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 4 தாலுகா மக்கள் மனு அளிக்க திரண்டிருந்தனர். அதில் கலைஞர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்த நிலையில் தங்களுக்கும் உரிமை தொகை வேண்டும் என்று சுமார் 420 பெண்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 11.25 லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதன் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற பொது தேர்தல் வாக்குறுதிகளை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அரசு சிறு விளையாட்டு அரங்கில் போக்குவரத்து மற்றும் காவல்துறையினர் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது சாலையில் சிக்னல் விதிமுறைகள் பின்பற்றுதல், சாலையை பாதுகாப்பாக கடந்து செல்வது, இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் மற்றும் காரில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம், தேசிய மண்டல அளவிலான போக்குவரத்து தலைவர் அஸ்பாக் அகமது, வேலூர் சரக துணை போக்குவரத்து ஆய்வாளர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அறுந்து கிடந்த மின் வயரை மிதித்து மேய்ச்சலுக்கு சென்ற 2 மலை மாடுகளின் கால்கள் செயலிழந்தது. இது குறித்து மாட்டின் உரிமையாளர் பாலச்சந்தர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மின் வாரிய அதிகாரிகள் அறுந்து கிடந்த மின் வயரை சீர் செய்தனர். மேலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதேபோல் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து புதுக்கோட்டை KKC கல்லூரி அருகே 2000 பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் போந்தூர் ஊராட்சியில் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை விழாவை ஒட்டி அதிமுக மாவட்ட துணை செயலாளர் செந்தில் ராஜன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன் புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது IAS மற்றும் BCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை அடிவார பகுதியில் உள்ள கிராமங்களில் தக்காளி, கத்தரிக்காய், வெங்காயம், வெண்டைக்காய், பூசணி உள்ளிட்ட காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 80 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி தற்போது விளைச்சல் அதிகமாகி உள்ளதால் அதன் விலை பெருமளவு சரிந்து 10 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் பெரும்பாலான இடத்தில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி விவசாயிகளுக்கு அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். எனவே காய்கறிகளுக்கு உண்டான கொள்முதல் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் விவசாயிகள் தரப்பில் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பூங்கோடு கிராமத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் 431ஆம் ஆண்டு அவதார திருநாள் விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராகவேந்திரர், அனுமன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் செய்யப்பட்டது. மேலும் 108 கோ பூஜையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் காட்பாடியில் பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான ஸ்டெம் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் பள்ளி ஆசிரியர்களுக்கு இயற்பியல் மற்றும் கணிதம் செயல்முறையில் விளக்கும் தொகுப்புகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சியும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து கோவை நோக்கி நள்ளிரவு 12 மணி அளவில் சுற்றுலா வேன் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு கட்டையில் மோதி மேம்பாலத்தில் இருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 2 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.